கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசையா புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். பரிசுத்தர் யார்? ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் யார்? சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருப்பவர்களே. சீயோனும் எருசலேமும் புதிய ஏற்பாட்டின் சபைகளுக்கு உதாரணமாகும். ஆக சீயோனும் எருசலேமும் ஆகிய திருச்சபையில் முடிவு பரியந்தம் தரித்திருப்பவர்களே ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களும் ஆவார்கள். எனவே முடிவு பரியந்தம் திருச்சபையில் உறுதியாய் தரித்திருப்போம். செபிப்போம். தகப்பனே, ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படும்படியாகவும் பரிசுத்தர்களாய் காணப்படும்படியாகவும் திருச்சபையாகிய எருசலேமிலும் சியோனிலும் மீதியாயிருந்து தரித்திருக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட சியோனும் எருசலேமும் ஆகிய திருச்சபையிலே தரித்திருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில செபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.